यावद्भक्तजनात्यन्तमन्येष्व विचार्यतो नम स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मी शरणं प्रपद्ये वच्चुवदामुरेकुरुक्म व्यामोहतस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतो तदेकसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रोज्गानां ऋषज्ञां गुणसम्पदां शरणं भवभीतानां जगदोपं नीतरम् श्रीरङ्गनाथषडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीं सुमषडितरुणैकपात्रं श्रीरङ्गोपहृत्यं वेदान्तदेशेतीन्द्रं प्रपद्ये श्रीमद्वेदवतं सदेशिकयते कारुण्यवैशाखं देवे रञ्जिधुरेण शासनवशं नारायणं योगिनं वेदान्तेशियतीन्द्रकटाक्षलब्धत्वयन्तसारमनन्त्यमं पदाग्र्यं नारायण यशवार्कृपापात्रं देशमादिगुणात्मकं श्रीजटार्यतीशां देशिकेन्द्रमहं भजे रामादयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तेर्यं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा भगवतो रामानुजस्य चरणं शरणं प्रबुध्ये माता पिता योदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्यानामाद्यस्न कुलपतेर्वकुलाग्रामं श्रीमृत्युञ्जयवलं प्रणमामि मूर्धाभूतस्मदाह्वय पट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्करेण परकाले नित्यं नीलातुङ्गश्चनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पादाख्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वच्छट्टायां सुनिर्गतं या बलात्पुङ्क्ते गोदा तस्यै नमेदमिदं भूयवास्तु भूयः अन्नतिरुप्पाவை பல்வதையும் திசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை கொடுத்தாள் ஜோடி கொடுத்து சுடக்கூடியே துப்பாவை பாடி பல்வதையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன நாங்களவா ஆடிப்பூரம் விளங்க விட்டு சித்தம் அவை பாட்டாரைந்தம் நீ உரைத்ததை உலகங்கள் பாமாலையாய் 43 அன்புடனே அடியேன கருள் செய்தியே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக ஷியாம் சாட்சா கமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமே வையத்து வாழ்வேர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிகள் கேளீரோ பாக்கடலுள் பையத்து என்ன பரவனடி பாடி நெய்யும் நோம் பாலும் நோம் நாட்டாலே நீராடே மையிட்டெழுதோம் மலனிட்டு முடியோம் செய்யோம் தீக்குறளை சொன்னோதோம் மையம் பிச்சை வாசனையும் கை காட்டி உயுமாறண்ணி வந்தேலோ என்பான். நேற்று முதல் பாட்டுல அசமந்தகத்தை சொன்னதா பகவான் 5 ரூபங்கள் உள்ளவனா இருக்கேன். பரரூபம் பரமபதத்தை வைகுண்டநாதனா இருக்கிறது. ஸ்ரீராஜ்யம் இருக்குது. வியூகம்ன்றது 2வது. 3வது அச்சகூர்மாதி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்றது விபவம்னு பேர் இருக்கு. பரம்ன்றது வியூகம்ன்றது விபவம்ன்றது. அதுக்கு அடுத்தது அர்த்தாமூர்த்தி திவ்யதேசங்கள்லாம். 4வது 5வது எல்லா ஹதயத்துக்குள்ளே அந்தரியாமையா இருக்கான். இது 5 ரூபம் பகவானுக்கு. முதல் 5 பாட்டுகள்ல 5 ஒவ்வொன்னா சொல்ல போறா. முதல் பாட்டுல நாராயணனை நமக்கே வர தருவான்றது பரவாசுதேவனா இருக்க பகவான் இப்போ கிருஷ்ணனாய் நமக்கு யசோதையும் நந்தகோபுரம் வளர்க்க அவளுக்கு ரொம்ப சுலபமா இருந்துட்டு நந்தகோபம் குமரனாகவும் யசோதை இளஞ்சிங்கமாகவும் இருந்திருக்கக்கூடிய தகை. அவனுடைய பரம்னு பேர். ரொம்ப வசந்த இடத்துல இருந்துட்டு நம்மளால அணுக முடியாத அந்த பரத்துவம். அதனாலே பரவாசுதேவன் பேர். நித்தியசூரியனோ முக்தானம் தான் சேவிக்கலாம். அப்படிப்பட்ட பெருமாள் நமக்காக இறங்கி வந்தா நம்மளோட பழக முடியாது. சௌலபியம்னு பேரு. சுலபமா இருக்கு. பரத்தம் உள்ள பகவான் சுலபனா ஆனார் அப்படின்னு சொல்லி முதல் பாட்டுல நாராயணனே கிருஷ்ணனா இங்க இருந்து நமக்கே வர தருவான், நமக்கெல்லாம் வேண்டிய அனுகிரகம் பண்றான்னு சொன்னேன். இந்த மாதிரி இப்ப அடுத்த பாட்டுல வியூகத்தை சொல்லணும். பரமபதத்துல இருந்து பிரகிருதி மண்டலத்துக்கு வெளியில இருக்கு. மகாபலயத்தை பிரகிருதி மண்டலம் முழுக்க அழிஞ்சுடும். அப்ப கூட நித்திய விபூதின்றது வைகுண்டம் இருந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற பெருமாள் இங்க சிருஷ்டி சம்மாரங்கள் எல்லாத்தையும் ஆத்துக்கிறதுக்கு இங்க வரத்து க்ஷீராப்தியில முதல்ல வந்து ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார். அங்கதான் தேவதைகள் எல்லாம் போய் பார்த்து அவளை கஷ்டத்துக்கு சொன்னா பெருமாள் வந்து அவளுக்கு வேண்டிய உபகாரத்தை பண்றது. ஆக
பிரகிருதி மண்டலத்துக்குள்ள முதலா பெருமாள் பரவாசேவனா இருக்கவர் வந்து சேர்றது வியூகம்னு சொல்லக்கூடிய க்ஷீராப்திநாதன். க்ஷீராப்திநாதனை பத்தி அடுத்ததா இப்ப சொல்றா. இந்த பாட்டுல சொல்றது வையத்து வாழ்வீர்கள், இந்த பூலோகத்துல இருந்தும் கூட பகவத் விஷயத்த ஆசக்தி இருக்கவா இங்க இருந்தும் வாழறதுன்னு சொன்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அதுல எண்ணம் உண்டாடுறது, இது அவ்வளவு கஷ்டமான விஷயம். சாதாரணமா இங்க பகவத் விஷயத்தை புத்தி போகாது. பட்டர் சஹஸ்ரநாம பாஷ்யம் சொல்ற சஹஸ்ரநாமம் இருக்கு, சஹஸ்ரநாமம் சொன்னா எல்லா க்ஷேமமும் ஏற்படும். ஜனங்கள் சொல்லலை, சொல்லாததுக்கு காரணம் பெருமை தெரிஞ்சுக்கல. சரி, அந்த பெருமை தெரிவிக்கிறதுக்காக நான் ஒரு வியாக்கியானம் எழுதுறேன், பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு எழுதுறேன்னு ஆரம்பிச்சேன். அப்பவும் சொல்ற சம்சாரோயம் அபண்டிதோ பகவதி, சம்சாரம் முழுக்க பகவத் விஷயம்னா அது நம்ம வேண்டாம், அது அப்புறம் கடைசி காலத்தை பார்த்துக்கணும், அதுக்குன்னு சிலர் இருக்கா அவளுக்காக, இந்த மாதிரி நமக்கு இல்லை அந்த மாதிரி சொல்றவா இருக்க. சம்சாரா அயம் பகவதி அபண்டிதா, இதுல யாருக்கும் ஊத்தம் கிடையாது, தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் இல்லை ஒண்ணு. அது எல்லா காலத்தையும் உண்டு, அது கலியுகத்தை இன்னும் அதிகம் அப்படின்னு. சித்தாதி யுகங்கள்ல கூட ஆத்ம விஷயமா பரமாத்ம விஷயமா தெரிஞ்சுக்கணும்ன்றது குறைவான பேர் தான். அதுல கூட கலியுகத்து பிராகேவ பூய கலவும் முதலியே சித்தாதி யுகங்கள்ல கூட இது உண்டு. பகவத் விஷயம்னா கொஞ்சம் ரெண்டாம் தரம் தான் ஜனங்களுக்கு. அது கலியுகம் வந்துதான் இன்னும் அதிகமாகும். அதை தவிர இப்படி ஒற்றவாளும் சரி நல்லது நாம சொல்லுவோம், நான் வியாக்கியானம் எழுதுறேன்னு கிளம்பினா சாமி இவர் ஒன்றும் சொல்லி எனக்கு தெரிய வேண்டாம், எனக்கே தெரியும்னு அவாவா வேற எனக்கு தெரியும்னு வேற நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி பொதுவான நிலைமை அப்படி இருக்கும்போது அதுல யாராவது ஒருத்தர் வந்து சொல்லி ஒருத்தர் கேட்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அனுபவிக்கிறோம்னு சொன்னா அது ரொம்ப சுலபமான விஷயம், கொண்டாட வேண்டிய விஷயம். அதுக்கு வையத்திலிருந்து கூட வாழ்வீர்கள், வையத்துல இருக்கிறதுன்றது கர்மானுகுணமா இருக்கு, அவா பண்ணி பாபத்து அந்த மாதிரி சரி நடத்தி இங்க இருக்கா. இங்க இருக்கவாளுக்கு பகவத் விஷயத்தை ருச்சி வர்றதுன்றது விசேஷமான அதிசயமான விஷயம். அது வையத்திலிருந்து கூட வாழ்வீர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அது தாமரை பூக்கிறது ஜலத்திலேருந்து பூக்கும், நெருப்புல இருந்து தாமரை பூக்கும், அந்த மாதிரி இருக்கு இது. வையத்துல வாழறது, வையத்துல வந்தாலே இருள் தருமா ஞானம்னு பேரு. இது ஞானத்தை மழுங்கடிக்கிறது, யதார்த்த ஞானம் பகவத் விஷய ஞானம் வராமல் பண்றது. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இருந்தும் கூட பகவத் விஷயத்துல ஆசக்தி இருக்காளை பார்த்து கூப்பிடுறா அப்படின்னு. அன்றாட இப்ப இந்த நோன்புக்காக வரவாளை கூப்பிடுறது வையத்தில இருந்து வாழ்வீர்கள் அப்படின்றது விசேஷம். சுத்தியில கூட என்ன பண்றது, பிராமணாளுக்கு பூ தேவதைகள்னு பேர். ஏ தேவை தேவா பிரத்யக்ஷம் எத் பிராமணான்னு சொல்லிது. பிரத்யக்ஷமா தேவதைகளை கண்ணால் பார்க்க முடியலன்னு சொல்றமே, கட்டப்படவே வேண்டாம், பிராமணர்களா இருந்தா தேவதைகள். ஏதே தேவா பிரத்யக்ஷம், ஆனா பிரத்யக்ஷ தேவதைகளா இருக்குது என்ன பண்ணணும், தியாகம் பண்ணிட்டு அவள் சுத்தி சொன்ன காரியத்தில் நடந்துருக்க வாழா இருக்கும். அப்ப அவளால மற்றவாளுக்கும் சேமம் ஏற்படுறது. இந்த மாதிரியும் இல்லாமல் இங்க இருக்கட்டையும் கர்மானுகமா சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது நடுவுல எங்கேயோ யாரோ ஒருத்தர் சத்து விஷயம் சொல்றாங்க போய் கேட்போம். இன்னொரு விஷயம், சரி வையத்துல எத்தனையோ பேர் பிறந்திருக்கா, அதுல கிருஷ்ணாவதார சமயத்துல கிருஷ்ணன் அவதரித்த இடத்துல இவாளும் பிறந்திருக்கான்றது அதுவும் ஒரு வாழ்க்கை. வையத்துல இருந்தும் கூட வாழ்வீர்கள்னா வேற ஏதோ இடத்துல இருக்குது, வேற ஏதோ காலத்துக்கு இல்லாம பகவான் கிருஷ்ணனை அவதரித்த காலத்திலேயே அதே தேசத்திலேயே அவன் இருக்கக்கூடிய ஆய்ப்பாடியிலேயே கூட இருக்கிறது. இது ஒரு சுகிருதம், சுகிருதம் உள்ளவான்னு அர்த்தம் வாழ்வீர்கள். இது நமக்கு தெரியாது, நாம எப்ப பறக்கணும் என்ன ஆகணும், நம்ம கர்மா இருக்கணும் நடக்குது. யாருக்கு எது நேர்ந்ததோ அவளை பார்த்து சொல்றதாகவும் வாழ்வீர்கள். அதுக்காக என்ன பண்ற, நம்மிடத்தில் அவன் செய்யும் கிரிசைகளை கண்டுகோள நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று கொண்டு கிருத்திய அகிருத்திய விவேகம் பண்ணுகிறார்கள். என்ன பண்ற, சரி இது ஏதோ சுகத்தினால இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்க்கிறது, பகவத் குணத்தை நினைக்கிறது, அது என்ன பண்ணிக்கணும், இது இனிமேல் கெட்டு போகாமல் மேல் மேல வளர்றதுக்கு சிலது பண்ண வேண்டியது சிலதை விட வேண்டியதுன்னு இருக்கு. பண்ண வேண்டியதையும் விட வேண்டியதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக செய்யும் கிரிசைகள்னு சொன்னா பண்றது மட்டும் அர்த்தம் இல்லை, விடுறதும் சேர்த்து. செய்யும்ன்றது பிரவൃத்தின்னு அர்த்தம். பிரவൃத்தியானது பண்ண வேண்டியதுக்கும் பிரவൃத்தி, அதையும் செய்யணும். செய்யக்கூடாத கூட செய்ய மாட்டோம்னு தீர்மானிச்சுக்கணும். உச்சியில என்ன பண்றது, சூரியன் உதிக்கும் போது பார்க்கக்கூடாது, உச்சியில இருக்கும் போது பார்க்கக்கூடாது, அஸ்தமிக்கிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு நியமம். நேக்ஷேத உத்தியந்தம் ஆதித்யம் ந மத்தியம் நபசோகதம் நச்சாப்தியஸ்தம் அப்படின்னு இருக்கு. இந்த நிஷேதம்னு பேர் இருக்கு. சூரியன் ஒதுக்கிட்ட பார்க்கக்கூடாது, உச்சியில இருந்து பார்க்கக்கூடாது, காத்துல பார்க்கக்கூடாது, அஸ்தமிக்க இருக்கு. அப்போ
பார்க்க கூடாதுன்றது நிஷேதம். இதையும் செய்யணும். இது செய்யறதுன்னா பார்க்காம இருக்கணும். பார்க்க வேண்டாம்னு சொன்னா அதுலயும் ஒரு கிரியை இருக்கு. அது ஒரு பிரவருத்தி. இதுல இந்த நிஷேதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்ற எண்ணம். அதுக்காக செய்யுங்கள் செயல்னு சொன்னா விடுங்கள் செயல்னு சொல்லலையேன்னு ஒரு கேள்வி வருதான். பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது ரெண்டையும் சொல்றேன். கிருத்திய அகிருத்திய விவேகம்னு சொல்றாருங்க. கிருத்திய அகிருத்திய விவேகம் ரெண்டுமே பிரவருத்தி. அதாவது இதை பண்ணணும்னு நினைச்சுக்கிறது, இதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறதா. வேடிக்கையா சொல்றது வைத்தியன் வைத்தியம் வாங்கிட்டு போனா மருந்து கொடுத்துட்டு மருந்து சாப்பிடுறது குரங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். மருந்து சாப்பிடுறது குரங்கு நினைக்காதேன்னு சொன்னேன். சாப்பிடுறதுலாம் நானும் ஒரு சொன்னேன். எதை நினைக்க வேண்டாம்னு சொன்னான். அந்த மாதிரி அதுக்காக அதுலயும் ஒரு பிரவருத்தி இருக்கு. வேண்டாம்னு பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம்னு தீர்மானம் இருக்கணும் அப்படின்னு. பரான்ன போஜனம் பண்ணாதேன்னு சாஸ்திரம் சொல்றது. ரெண்டு இடத்து போய் சாப்பிடாதே, அன்னதோஷத்தால உனக்கு குணங்கள் மாறும். சாப்பிடுறதுல ஒரு நியமம் ஒண்ணு வேணும். பண்றதுன்னு என்ன அர்த்தம்? சாப்பிடுறது இல்லை, பண்றதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்ஷனா இருக்கணும்னு அவசியம். சங்கல்பிக்கிறது அதுக்காக இந்த செய்யும் கிரிசைகள்னு சொன்னது. நாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தீர்மானம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நடக்கிறது. அதுக்காக நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம். நாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு ரத்தம் கிருஷ்ணனே அடைய வேண்டியது. கிருஷ்ணனை அடையிறதுக்காக ஒரு ரத்தத்தை அனுஷ்டிக்கிறதா இருக்கும். அதுக்காக அவனிடத்துல போய் பிரார்த்திச்சு அவன் அனுகிரகத்தை பெற மாட்டான். எல்லாருமா ஒரு கோஷ்டியா சேர்ந்து போறது, அவன் குணங்கள்லாம் சொல்லிட்டு போறது இப்படின்னு ஏற்பாடு பண்ணி பேசி வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு இடத்த வந்து சேர்ந்தா. நேற்று என்ன சொன்னா தீர்த்தா பண்ணுறதுக்காக போகணும் இருக்கோம். எல்லாரும் வாங்கணும். ஏனால போதுவீர் போதுவினோ அப்படின்னு சொல்றது. சீர்நலம் ஆய்ப்பாடு செல்வ திரும்பியீர்கள் ஆய்ப்பாடு இருக்க மொத்த கோபகன்னிகளையும் கூப்பிடுறேன். எல்லாரும் வரலாம். 5,00,000 பேர் இருக்கான்னு சொல்றாங்க. 5,00,000 பேரும் வாங்கோ அப்படின்னு அண்ணான்னு சொல்றேன். சரி சொன்னா வந்தவாளை பார்த்து நான் முதல்ல நமக்குள்ள தீர்மானம் பண்ணி யார் யார் எப்ப எப்படி நடந்துக்கணும்ன்றத முதல்ல நாம் பேசிக்கணும். நமக்குள்ள பேசிக்கணும். இங்கேருந்து ஒருத்தர் சேத்து ஸ்நானம் பண்ணணும்னு போறாரு. சேத்து ஸ்நானம் பண்ணா மகா புண்ணியம்னு சொல்லிருக்கு. சேத்துக்கு போகணும். சேத்து கரையில போனதுக்கு சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ற சமயத்துல என்னதுக்கா நாள் கிழமை நட்சத்திரத்தை சொல்ல வேண்டியது இருக்க மாதிரி நாம பண்றதுக்கு எல்லாம் தெரிஞ்சு தெரியாத பண்ண பாபங்கள்லாம் போறதுக்காக இது புண்ணிய கேட்டனா தீர்த்தாமான்னு சொல்லிக்கணும். இது 3 அங்கம் இருக்கு. மனசா நடத்திக்கிறது ஒண்ணு, வாயால் சொல்ல வேண்டியது ஒண்ணு, அப்புறம் காரியம் பண்ண வேண்டியது. 3 கரணங்கள் மனசு வாக்கு காயம் 3 நாளையும் பண்ண வேண்டியது. அதுல 3 நாளையும் பண்ண வேண்டியதுன்னா விட வேண்டியது. அதுக்காக என்ன பண்ண போத பாவை அப்படின்னு ஒரு ரதம். ரத்தம்னு ஒரு நியமம் உண்டு. என்னென்ன மாதிரி நடந்துட்டாதான் இதுக்கு பாவைன்னு பேர். செஸ் ஆடுறதுன்னு ஒண்ணு வச்சுட்டா செஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு. அந்த நியமம் ஒரு பயிற்சிக்காக ஆடினா ஆடணும், விளையாட்டுக்காக இல்லையா தனக்காக பிராக்டிஸ்க்காக ஆடினா நியமத்தை வேற முடியாது. இல்லாந்தா அதுக்கு அந்த பேர் வராது. செஸ் விளையாட்டுன்னு சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு நியமம் இருக்கு. அப்போதான் அதுக்கு அந்த பேர். ரத்தம்னு சொன்னாலே ரத்தத்துக்கு சில நியமங்கள் இருந்தாங்க. அந்த நியமத்தை கிரமமா அனுஷ்டிச்சா மட்டும்தான் ரத்தம்ன்ற பேரே நிலைக்கும். அதுக்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த கிரியை அப்படின்னு கிரிசை நான் இருக்கேன். இதை நாம் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாரும் ஒத்துமை இருக்கணும். ஒரே மாதிரி நடந்து இதோட இன்னொருத்தர் நாம பண்றதை பார்க்கறாளா இல்லையான்னு நினைக்க வேண்டாம். தாங்களே தங்கள் மனசாட்சி சரியா நடந்துட்டா 5,00,000 பேர் இருந்தாலும் யாரும் கவனிக்குவான், கண்காணிச்சு பண்ணலாம் பண்ணலையான்னு பார்க்கலாம். எல்லாருமா சேர்த்து முதல்ல ஒத்துண்டுட்டா எல்லாரும் அதே மாதிரி நடந்துட்டா அதுதான் கிருஷ்ணனுக்கு இஷ்டம். அதுக்காக என்ன சொல்ற ஒரு காரியம் பண்றது போல சங்கல்பிச்சுக்கணும். சங்கல்பத்தை இங்க சொல்றான். நல்லது பண்ணணும். தங்களுக்குள்ள எல்லாருக்குமா யார் யாருக்கு சொல்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படிதான் எல்லாருமா சேர்த்து சொல்ல வேண்டியது. 5,00,000 பேர் தீர்த்தம் பண்ணா 5,00,000 பேரும் சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. ஒருத்தர் சொல்லி எல்லாரும் அதை கேட்டு சொன்னாலும் பரவாயில்ல. அவாவா தாங்களே சொல்லிட்டாங்க. அதனால இன்னது பண்றோம் இதுக்காக இப்படி சொன்னதுனால் சாதாரணமா விவதாஜையா அப்படின்னு சொல்றது. நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்றோம். கைங்கரி ரூபம்னு சொல்றாரு. பகவான் ஆஜ்ஞை பண்ணதுனால் பண்ண போறோம். அவன் எப்படி பண்ணோம்னு சொன்னா அந்த மாதிரி அதுக்காக அந்த நியமங்களை இதுல சொல்றா அப்படின்ட்டு. வையத்து வாழ்வீர்கள்னா கெட்ட வழியில போகக்கூடிய இடத்துல நல்ல வழிக்கு வந்திருக்குது விசேஷம். அது நிலைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு சொன்ன நியமங்களை மீறாமல் நடந்துக்க வேண்டியது. அதுல இது பிரபத்தியை பத்தி சொல்றதாவும் சொல்லலாம். அதுல கீழ்பாட்டுல சொன்னதுல கூட அர்த்தபந்திக்கு உபாயம் ஒண்ணு. பிரபத்திக்கும் கூட அங்கங்கள்ல சொல்லுது என்ன பண்ண வேண்டியது என்ன பண்ணக்கூடாது அதையும் பாட்டு சொல்றதா எடுத்துக்கணும். இப்போ செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம்னா நான் சொல்றேன் நீ கேளுன்னு அர்த்தம் இல்லை.
அவன் உறக்க சொல்லி கேட்டுக்க வேண்டியது மனசாத்தியாய தீதத் வாச்சாவதே தத் கர்மனாகரோதேன்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் மனசா என்னணும் இதை பண்ணணும் மனசாத்தியாய, அப்புறம் வாச்சா வதத்தே அதுதான் சங்கல்பம். அதுக்கப்புறம் காரியத்தை அனுஷ்டிக்கிறது கர்மனா கரோதி. மூணு சேர்ந்துதான் ஒரு காரியம் பூர்த்தி ஆகுது. அதாவது மனசுல இன்னதுக்காக இது பண்றோம் சொல்லிட்டு அப்புறம் எப்படி பண்றதோ அந்த மாதிரி அனுஷ்டிக்கணும். அதுக்காக இந்த கேளுகிறோம்னு சொல்றது கேட்கும்படியா சொல்றோம், தெரியாது சொல்லி தருவோம்ன்ற அர்த்தத்துல சொல்லல. எல்லாருமா நாம் 10 பேர் சங்கல்பிச்சுட்டு இருக்கோம் தெரியட்டும், சங்கல்பத்தையும் கேட்கும்படியா சொல்றது. அதுக்காக கேட்டுக்கிறதுன்றது இதுவும் ஒரு கைங்கரியம். என்ன சொல்ல போற, நினைக்கிறது சொல்றது எல்லாத்தையுமே பகவானுக்கு நாம் அடிமையா இருக்கவன், அவன் எதிர்பார்க்கிறவா நாம் நடந்துக்க வேண்டியவான்றது காரியத்தினால தெரியும். அது மனசுல எண்ணணும், மனசுல எண்ணது எப்படி தெரியும், வாயால் சொன்னா தெரியும். வாயால் சொன்னதுக்கு அப்புறம் வெறும் வாயோடு நின்றுடாமல் நடத்தணும்னு சொன்ன பூர்த்தியாகுது. இதுக்காக இந்த நியமங்களை சொல்ற. நல்ல லக்ஷ்மணன் இருந்தார், பெருமாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி தரேன். அவர் நினைச்சு என்னால் தெரிஞ்சுக்க முடியாது, எனக்கு சொல்லும் என்னென்ன பண்ணணும்னு சொன்னா உடனே அது பண்ண தயாரா இருக்கேன். அங்க கேளுகிறோம்னு சொன்னா எதிர் இருக்கிறது பெருமாள் சொல்லலாம், நீ என்னது பண்ண அப்படின்னு தெரியாதுன்னா சாஸ்திரத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், அவனுக்கு என்ன இஷ்டம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால இப்போ எல்லாருமே ஒத்துமையா இருந்துட்டு பண்ற காலத்துல எல்லாரும் சேர்ந்து சமஸ்டியாவும் சொல்லலாம். ஆனாலும் இந்த சப்தம் சொல்லலாம், செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம். இன்னொரு அர்த்தம் கிருஷ்ணனுக்கும் இவ இது மாதிரி பண்ணாளா இல்லையான்னு தெரிவிக்கிறதுக்காக கூட அவனும் கேட்டுக்கட்டும். அது சர்வான் தெரியாமையா இருக்கிறதா தெரிய போறது. நான் சொல்றேன் நீ கவனியும் நாம் அவனை கேட்க முடியா கூட ஆகும். ரெண்டாவது ஊர்ல இருக்க பெரியவாள்லாம் அந்த கோபனிகளை கூட்டு மொத்தத்தை பண்ணுன்னு சொன்னா அவளுக்கும் கூட இவ பண்ணிட்டு இருக்காளா இல்லையா கடைசியில கிருஷ்ணன் போராளா அவளும் தெரியுது. அது இது ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துட்டா யார் மாதிரி பல பேர் இருக்கலாம். இதுல கேளுகிறோம் யார் யாருக்கு சொன்னது சாட்சிகள்னு 14 பேர் பகவான் வச்சிருக்கான். அவளுக்கும் தெரியுதா இவாள்லாம் சின்ன பசங்கள் இம்மால ஏந்து நியத்தமா குளிச்சு வந்து சுத்தமா இருந்துட்டு பெருமாள் பேர் சொல்லிட்டு அவன் இடத்துக்கு போய் எழுப்பி பண்ணி எல்லாம் பண்றான்னு சொன்ன இந்த சாட்சிகளா இருக்கவா கூட பகல் ராத்திரி தேவதைகள்லாம் கூட பல பேர் யமன் சாட்சியம் சொல்லி தமிழ் சாட்சி நாலு சாட்சியெல்லாம் அவ எல்லாரும் கூட தெரிஞ்சுப்பான். அவ கூட இவ எதையும் விட்டுள்ள மனசுல எண்ணினா வாயால் சொன்னா காரியத்தை பண்ணா அப்படின்னு அனுமோதிக்க முடியாது. அப்பதான் அந்த பலம் சித்திக்கிறது. லோகத்தாருக்கும் வழி அமைப்பு இப்படி பண்ணணும் அப்படின்னு வழி காட்டி கொடுத்ததாகவும் ஆகுது. இது இப்ப நாம என்ன பண்ண போறோம், எதை பண்றதுக்கும் முதல்ல பகவான் நினைச்சுக்கணும். சுக்லாம்பரம் விஷ்ணு யஜோர்ண சதுர்புஜம் பிரசன்ன தியாய சர்வ சாந்தேன்னு இருக்கு. இந்த காரியத்தை பண்ணதா இருந்தாலும் முதல் சொன்ன வையத்தேன்னு சொல்றதுனால என்ன ஆகும், கர்மானுகுணமா நல்லது பண்ண போனா விக்னங்கள் வருதுன்னு ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி மகதாம் அப்படி வசிஷ்டதான் நாள் குறித்தார். அப்படின்னு பெருமாள் யுவராஜ் பட்டாபிஷேகம் நடக்கல, அவரை காட்ட யார் தெரிஞ்சவா இருக்கா, அவர் நாள் வச்சார். தசரதன் வந்து சொன்னார் நாளைக்கு புஷ்யன் சுவாமி ராமனுக்கு நல்ல தாரையா இருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறோம். பண்ண போறோம்னு அவரும் தலையாட்டிட்டார். கடைசியில நாளுக்கு நடக்கல. சுவாமி வசிஷ்டருக்கே அவர் வச்சு நாளை நடக்கலாம்னா யார் அதை நம்புறது அப்படின்னு வசிஷ்டர் தலையாட்டினார். பட்டாபிஷேகம் பிரயத்தோ பிராமணே பிரயத்தா சுத்தமா சுத்தமா இருக்கிறாங்க சுவாமி. இவரும் அதுல மனசு பொன்னி பண்ணாரு. அப்போ என்னடா இவருக்கு மாண்டான்னு சொன்னதால தசரதன் பண்ணி ஆகணும் நிர்பந்திச்சுட்டு போறார். அவர் எண்ணத்தை இவர் கொண்டிருந்ததால வாய்மூண்டு இருந்துட்டார். அப்போ அவர் ஆச்சரியமா இருந்துட்டார். அப்போ பேரவர்கள் வந்து கெட்ட பேரவர்கள் வந்து வச்சுக்கலாம், வசிட்டு ஒத்துட்டு கூட நடக்கலாம், போயிட்டு ஒத்துட்டார். எனக்கு அதனால நஷ்டம் இல்லை. அந்த சமயத்தை பகவத் சங்கல்பம் அப்படி அவருக்கு தெரியும் பெருமாள் காட்டுக்கு போனோம் எதுக்கு அவதரிச்சிருக்கேன் அதனால வரும்னுட்டா. இப்போ பிரயத்தா விருத்தா வசிஷ்டா பிராமணேசா பிடிக்காது சொன்னேன். அப்போல இப்ப 14 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட விருத்தான்னு அப்ப பார்த்து பிரயத்தா விருத்தா வசிஷ்டம் முதல்ல பார்த்த விருத்தர் இல்லையா, அங்க எக்ஸ்ட்ரா காலத்தையும் இருக்காருன்னா ஒரு விருத்தர் சொன்னதுக்கு காரணம் தாங்க தெரிஞ்சுட்டாருல்ல. இப்ப இனிமே விரோதம் கிடையாது இல்ல, மோகம் உள்ளதான் யாரும் இல்லை. இன்னைக்கு ஐயோ எம்பிள்ளா காட்டுக்கு போறானே மானை என் மானை இடம் கட்ட எழுதையே நெருக்கின்றேன்னு அவருக்கு தான் பிள்ளைன்னு வந்துட்டு இருந்திருக்கார். அவரும் இல்லை இப்ப முடிஞ்சது. இவர் வந்த காரியம் வந்து அப்புறம் முள்ள ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சது. தண்டகாண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் கராதிகள் சொன்னதுல இருந்து இப்பதான் எல்லாருக்கும் புரியாது. பரதாஜர் அன்னைக்கே சொன்னார், சிட்டாதிலே தெரியும் வருவார் காரியம் வகையா முடிஞ்சுட்டு
முதல் காரியம் முதல்ல பண்ண போறேன், முதல்ல ஜனநாயகம் பண்ணாலும் மூல ரட்சிக்க போறேன். தேவதைகள் மூல ஜனநாயகம் கொண்டாடுறா அதான் அவருக்கு அது அவருக்கு தெரியும். இப்ப இனிமே ஒன்றும் தடை கிடையாது. தடை வரலாம்ன்றது வசிஷ்டாதிகள் நிச்சயிச்சா கூட வரும். அதுக்காக என்ன சொல்லிட்டு சர்வ விக்னோபசாந்தையே பகவானை தியானிக்க வேண்டும். இந்த காரியம் பண்ணோம்னு நினைச்சான். என்ன சொல்ற, பார்க்கடலுள் பைய துயன்னா பரமன் அடிபாடு. இது முதல்ல விக்ன நிவாரணத்துக்காக பகவானை நினைக்கணும். முதல் பாட்டும் சொன்னா நாராயண நமக்கே பொழுதுனாலும் பகவத் சிந்தனையோட தான் ஆரம்பிச்சா. இத்தனைக்கும் நல்ல நாள் மாரடி திங்கள் பதினைந்து நாள் எல்லாம் இருந்தும் கூட பகவத் சிந்தனை சாமி அதெல்லாம் நல்லா இருந்தா இது எதுக்குன்னு கேட்கறது இல்லை. எதுவா இருந்தாலும் எது என்னவா இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் இல்லாத எதுவும் வேலை பண்ண இருக்குன்னு சொன்னா ஆமா இருக்கு இருக்கு நமக்கு உபயோகம் பண்ணணும். இருக்கிறதெல்லாம் யாருக்கு யாருக்கு யாரு கண்டா எல்லாம் இருக்க சரியாதான் இருக்குவாங்க. யாருக்கு அந்த சுருத்து கொடுத்து அவனுக்கு காரியம் பண்ணுறது நமக்கு பண்ணல. இருக்கேன்னா இருக்குதெல்லாம் நமக்கா இருக்க வேண்டாம். இது யாருக்காக இருக்கோ அவனை நினையும் அதுக்காக சேஷபூதேனமயா ஸ்ரீயை சர்வ பரிச்சதை விதாதம் பிரீதமாத்மானம் தேவ பிரகரணத்தைன்னு சொல்லி எல்லா பரிச்சதங்களும் பகவானை சேர்ந்தது. பரிச்சதம்னு சொன்னா அவன் தான் செட்டிச்சிருக்கான். அவன் நியமிக்கிற மாதிரி அது எழுத குண வித்தியாசம் ஏற்படுறது. சத்துவம் மாறுறது யாருக்கு எது எதுவா இருக்கணும் அவன் சங்கல்பிச்ச மாதிரி நடக்கும். ஒன்னே ஒருத்தனுக்கு அனுகூலமா ஒருத்தனுக்கு பிரதிகூலமா இருக்கு. ஒன்னே ஒருத்தனுக்கு ஒரு காலத்து அனுகூலம் ஒரு காலத்து பிரதிகூலம் இதெல்லாம் விவரம் மாறுறது. யார் மாத்திரானா ஈஸ்வரன் பார்த்து பண்றான் அவனுக்கு பண்றான். இது எல்லாத்தையும் பொதுவானது என்னன்னா ஈஸ்வரன் பொது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு விடுவான். அவன் எதை பத்தியும் லட்சியம் பண்ணுவான். அப்போ இது நல்ல நாள் பார்க்க வேண்டிய தேவை கூட இல்லை. நல்ல நாள் இவ சொல்லின்றது நமக்கு பகவத் சிந்தனை வந்தது. அதனால எந்த நாளா இருந்தாலும் நல்ல நாள் ஆகலாம். ததேவ லக்னம் சுஜனம் ததேவான்னு ஒண்ணு சொல்றது ஒண்ணு. இவ்வளவுதான் நாள் பார்த்து கல்யாணம் வச்சிருந்தா கூட அது முன்பின் வச்ச முகூர்த்தத்தில் நடக்காது. முன்னாடியாது லட்சுமி பந்தே தேங்கிரும் ஸ்மராமி அப்போ ஸ்ரீபதியார் பகவானை நினைக்கிறேன். அப்போ எதுல என்ன ஏத்த குறைச்சிட்டு இருந்தா தப்பு சரி இருந்தா அவன் பார்த்துக்கிறான். அதை அவன் பார்த்துக்கிட்டு எப்பவும் பார்த்துப்பான். சொல்றான் எதை பண்றதா இருந்தாலும் நம்ம குறிச்சு வந்திருக்காங்க. பார்க்கடலுக்கு வந்தது பரமபதேந்து பரவாச தேவனா இருந்த நாராயணன் பார்க்கடலுக்கு வந்தார். வந்தும் வந்துட்டு என்ன பண்ணிட்டார், படுத்துட்டார். வந்தார் வந்தோடனே யாரும் உடனே இவருக்கா காத்துட்டு இருக்கவா இல்லை. இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா யாரும் சரி என்ன பண்ண படுத்து போவாங்க. யாரா வந்தா எழுப்பிட்டான். படுத்துட்டு இருந்தார். தேவதை எல்லாம் போய் கேட்கறதுக்காக செம்புராமாட்ட போதும் சொன்னான். வந்தார் படுத்துட்டார். ஏன் சுவாமி ஆயாசமானு கேட்டேன். இல்ல போது போல அதுக்காக படுத்துட்டேன். என்ன போது போல யாரா ராட்சாச்சாரம் வந்தாலும் கொஞ்சம் நாள் சொல்றேன்னு போது போக்கலாம். சந்தாபத்தினம் சகல ஜெகத்தாம் அப்படின்னா எல்லா லோகத்துடையும் சந்தாபத்தை போக்கிறதுக்காக படுத்துட்டார். சந்தாபத்தை போக்குறதுக்கு படுத்துப்பான். அவன் கஷ்டப்பட்டு வந்து கேட்கணும். அப்ப தேவதைகள் எல்லாம் போனா கேட்கறது. சரி வந்தங்களா கேட்கிறேன். அதுக்காக பார்க்கடல் துயின்னான். நல்லா தூங்கி விடலான்றாரு. பைய துயின்னான் எழுப்ப முடியாதான். நல்லா அசத்தினால் தூங்குறதா இருந்தா உடம்பு எழுப்ப முடியாது. என்னடா இது ஒரு வேஷம். அவன் வேண்டியவன். அதுக்காக என்ன சொன்னா உத்போத்திய கிருஷ்ணம்னு தனியன் சொல்றது. கிருஷ்ணன் போய் எழுப்புவாரன். தூங்கிட்டு இருப்பான். படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு வேணுமா நீ எழுப்பிக்கோ. வேணும் தெரியுது. சங்கல்பம் சொன்ன மாதிரி சங்கல்பத்தை அவனுக்கு தெரிவிக்கிறது எப்படி போய் பிரார்த்திக்கிறது. அந்த மாதிரி இப்ப என்ன சொல்லிட்டா பரமபுத்தே நீங்க வந்துட்டார் சார் தான் வந்திருக்கவர் என்ன பண்ற நம்ம கிட்ட இருந்து ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சத்தை என்னை காப்பாத்துன்னு நாம பிரார்த்திச்சார். அப்பித்தமா இருக்கான் அவன். அதுக்காக சித்தம் பண்ணிட்டு வார்த்தையை சம பண்ணாதான் ஒண்ணும் கிடையாது. ஆனால் பார்க்கிறது பையன் துயின்னான். இந்த பையன்னு சொல்றது ரொம்ப லகுவான நிதிரை. அது எழுப்பத்துக்கு சமப்பட்டு வேண்டாம். நிதிரை நாம கெடுக்கிறோமோன்னு நம்ம நினைக்க வேண்டாம். ரெண்டாவது தூங்குற மாதிரி இருந்தாலும் அவ என்ன பண்றான்னு கவனிக்க முடியும். இவன் மூஷம் தான் இருக்கா இவன் பார்த்துட்டு காரணத்தை ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டான். மாத்தி நான் சாதாரணமா பண்றதை விட்டு மாத்தி ஏதாவது பண்ண போனான்னா அது தெரியறதுக்கு வழி தூங்கிறதுக்கு மாதிரி பாவனை பண்ண உறங்குவான் போல் யோக செய்து பெருமானேன்னு உறங்குவான் போல் அப்படின்னு சொல்லிருக்கு ஆழ்வாரு. அதனால இங்க வந்திருக்கிறது நம்ம காரியத்தை பண்ணி தரதுக்காக. அவனுக்காக ஒரு காரியம் கிடையாது. சொல்றது அவனுக்கும் தனியா ஒரு பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. அவன் தனக்காக பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. அப்படியே இருந்தா பரமபுத்திலிருந்து பண்ணலாம். இங்க வந்து பண்ணணும் ஒண்ணும் இல்லை. லீலாவத்தில் பார்த்தோம்னா பண்ணணும் ஒண்ணும் இல்லை. வந்த வந்தது எதுக்காகன்னா இங்க போய் நான் அவனை அணுகத்துக்கு தொகுதி மாற்றம்ன்றது எல்லாருக்கும் முடியாது. இருந்தாலும் சிலருக்காக முடியும். பரமபுத்தி யாருக்குமே முடியாது. அந்த தேசத்துல இருக்காதான் அவன் சேர்க்கிறாங்க. இங்கே இருக்கா யாரும் போய் சேர்க்க முடியாது. இங்க இருக்காலும் சிலருக்காவது கணக்காதிகளுக்கு தேவதைகளுக்கு சப்தரிஷிகளுக்கு இது மாதிரி
அவ அழிச்சுட்டு போனா பூமி கூட கிருஷ்ணாவதாரம் போது பூமி போய் பிரார்த்திச்சது ஒரு பசு ரூபத்தை பத்தி பிரம்மா அழிச்சுட்டு போனார் நீராப்தி கரையில போய் இருந்துட்டு பிரார்த்திச்சார் இங்க இருக்கவாளுக்கெல்லாம் வையத்துல வாழ்வீர்கள் யாரும் சொன்னா இவாளுக்கெல்லாம் அனுகிரகிக்காக வந்து அந்த மூர்த்தியை நினைச்சுக்கணும் அவர் வந்திருக்கவே தான் நமக்கு இப்போவா இந்த எண்ணம் தோணிருக்கு அதுலயும் சாதாரணமான व्यक्ति பரமன் அப்படின்னு சொல்றான் பரமன்னு சொல்றோம் அக்னிஹே அவமஹா தேவதானாம் விஷ்ணு பரமஹான்னு தேவதைகள்ல ரொம்ப கடைசியானவன் அக்னி முதலானவன் விஷ்ணு அப்படின்னு அந்த பரமஹா அப்படின்னு சொல்லி சொன்னது தேவானாம் விஷ்ணு பரமஹா அப்படின்னு சொல்லி சொன்னது பரமன்னு சொன்னா அவனுக்கு மேல்பட்டவன் சொன்னேன் இதுக்கே பரமேஷ்டின்னு ஒரு சப்தமும் இருக்கு பரமேஷ்டானே திஷ்டதி பரமேஷ்டி பரமேஷ்டி பிதாமகா சத்துர்முக பிரம்மாவுக்கும் பரமேஷ்டின்னு பேர் அவர் இந்த பிரம்மாண்டத்துல சொந்த இடத்துல இருக்கவர் பிரகதி மண்டலத்துக்குள்ள அவர் பரமேஷ்டி எல்லா இடத்துக்குமா பகவான் பரமேஷ்டி பரமமான ஸ்தானத்துல இருக்கான்னு அர்த்தம் பரமன் பரமனா இருக்கிற பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் வந்திருக்கவன் பரம சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் மற்றவாளுக்காகவே இருந்தேன் மற்றவாளுக்காகவே காரியம் பண்றவன் வசந்தவன் அப்படின்னு சொல்லு தங்காரியத்தையும் பார்த்துட்டு மற்றவாளுக்கு முடிஞ்சா சகாயம் பண்றவன் மத்தியமன் அதான் வந்து சொல்றவன் தங்காரில்ல அவனும் மத்தாரி கெடுத்தாலும் பரவாயில்ல கிடைக்கக்கூடியது தனக்கு வேண்டாம் மற்றவாளுக்கும் உபயோகப்படாது இன்னொன்னு பேர் கூட சொல்ல முடியாது அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் பரவன் மற்றவாளுக்காகவே தானுக்கு வந்தது எதுக்காக யாருக்காக பயன் பண்ணணுன்றதுக்காக பயனை எதிர்பார்க்கிறவா இருக்கான்றதுக்காக வந்தான் அந்த பரமனுடைய அடிபாடி திருவடிகளை தோத்திரம் பண்றோம் நடந்த கால்கள் வந்தவோ அப்படின்னு திருமணி சொன்னேன் பெருமாள் நடந்து போனேன் அயோத்தி எங்க இருக்கு லங்கை எங்க இருக்கு எங்கேயும் தொழுதும் நடந்து போனார் பெருமாள் அயோத்தியில சமுத்திரக்கரை மட்டும் வந்தார் தென் சமுத்திரக்கரைக்கு அப்புறம் சேர்த்து கட்டினார் சேர்த்து நடந்துதான் போனேன் அங்கே போய் யுத்தம் பண்ணிட்டு வந்தார் இவ்வளவு தூரம் நடந்தார் பெருமாள் யாருக்காக நடந்தார் நாட்டை அழித்து உயர் செய்து நடந்தவை நாட்டில் இருக்க எல்லாரும் உஜீவிக்கிறதுக்காக நடந்து போனார் பெருமாள் பாதுகை கூட இல்லை அந்த பாதுகை வரணும் வாங்கி போயிட்டார் வெறுங்காலாத கல்லு முள்ளே நடந்து போனார் பெருமாள் அங்கே மட்டும் நடந்து போனார் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான வயல் நடந்தார் சுத்தமா இருக்கேன் அந்த அடிப்பாடி எப்படி நமஸ்காரம் பண்ணுவோம் வரும் அந்த காலத்துல யாரும் தோற்றம் பண்ணாலா தெரியாது பெருமாள் பரவத்தையும் கீழாது வந்தோடனே யாராவது போங்களா சேதம் பண்ணாங்களான்னு தெரியும் நாம் பண்ணுவோம் அது நமக்காக வந்திருக்கிற பகவானை நினைச்சுக்கிறது ஸ்தோத்திரம் பண்றது அவன் நமக்கு உபகாரத்துக்காக வந்திருக்கான்ற எண்ணத்தை கொண்டால் பாடத்தை கொண்டான் திருவடிகள் கொண்டாடும் கிருஷ்ணா அதே பரமே மத்த உற்சா பெருமாவுடைய திருவடிகள் ரெண்டும் தேன் ஊத்து அப்படின்றது வேறு மதுனஹா உற்சாக தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறேன் தேனே மலரும் திருப்பாதம் போக்கியமா இருக்கு போக்கியமா இருக்கு அதாவது அனுபவிக்கத்தக்கது நினைச்சால் நம்முடைய துயரம் எல்லாம் போகும் துயரடி சுடரடி தொழுதழு துயரங்கள் எல்லாத்தையும் அறுக்கக்கூடியது பகவானுடைய அடிகள் அதை நினைக்கிறது முதல்ல எந்த காரியம் பண்ண ஆரம்பிக்கட்டும் பகவத் சிந்தனை அதுக்காக விக்கிர நிவாரணத்துக்கும் சரி போக்கியமா இருக்குன்றதுக்காகவும் உபகார சிந்தனைன்றதுக்காகவும் ஸ்வரூபத்துக்காகவும் சேஷனா இருக்கணும் சேஷிக்கு சதா ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும் தோற்றமும் ஒரு உபகாரம் கூட என்ன பண்ணிது இந்த சாமகாயம் நாஸ்தே சொல்லி சொல்லிட்டு மோஸ்ட் போன இடம் வேண்டாம் சாமகானம் பண்ணிட்டு வந்திருக்கான் என்ன வரும் இதுல பகவானுடைய குணத்தை கொண்டாடுறது வேதங்கள்லாம் பகவானை கொண்டாடு சர்வே வேதா எத் பதம் ஆவனந்தே அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களும் பகவானுடைய குணங்களை கொண்டாடுறது இந்த குணத்தை கொண்டாடுறதுனால் எனக்கு இவ்வளவு தேசியா இருக்க பரம உபகாரம் பண்ண பகவான் நான் திரும்பி பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை அவன் நிறைஞ்சவனா இருக்கான் நினைச்சுக்கலாம் அவன் பண்ண உபகாரத்தை நினைச்சு நினைச்சு அப்பொழுதைக்கு அப்பொழுது நாராபூதமே அதுக்காக இந்த அடியை பாடுறதுன்றது சுரூபத்துக்காக ஏற்றதான ஒரு காரியம் ஒரு ஜீவன் எப்படி நடந்துக்கணும்ன்றது வழி இது இதுக்கு அவாந்தர பரமா விக்கிரங்களாகவும் போறதுன்றது தானா ஏற்படும் பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடி எதை பண்றதா இருந்தாலும் கிரிசைகள் கேளுகிறோம்னு சொல்லிவிட்டு அந்த கிரிசைகளை சேர்ந்தது முதல்ல பகவத் சிந்தனமே பகவத் சிந்தனம் பண்ணிட்டு அப்புறம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்கால நீராடி மகிழ்ச்சி எழுதோம் மலரிட்டு நான் முடியும் செய்யாத செய்யும் தீக்குறளை எண்ணோதோம் இத்தனை பண்ண வேண்டியது பண்ணக்கூடாது இல்ல என்னென்னதெல்லாம் பண்ணணும் நாட்காலே நீராடணும் அலங்காத்தால பிராம முகூர்த்தத்திலேயே எழுந்து தீர்த்தம் பண்ணணும் அது பண்ண வேண்டியதான காரியத்தை சேர்ந்தது என்றதை பாடுறதும் பண்ண வேண்டிய காரியத்தை சேர்ந்தது
ஏழியரோன்னு சொன்னது சங்கல்பமும் கூட சேரும். ஒண்ணு சங்கல்பிச்சுட்டு அதுக்கு தகுந்த உடற்காலத்துல ஏந்து நீட்டா மாதிரி சுத்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் விட வேண்டியது சிலது. நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்றது அது நெய்ன்னு சொல்லக்கூடியது சாப்பிடக்கூடியதா குடிக்கக்கூடியதா பல தசையில இருக்க முடியும் நெய்ன்றது. சுத்தி என்ன பண்றது எண்ணவமை தன்னவ நீதம பகவத்து இல்ல அப்பதான் உண்டாருது. கடைஞ்சி எடுக்கத்தே வார்த்தை வெண்ணாயின்னு பேர் இருக்கு. நவநீதம்னு பேர். சர்ப்பத்தை சற்பிற பகவத்து அப்படியே பெருகிறது. பெருகிற மாதிரி தசையில இருக்கிறது நெய்க்கு சர்ப்பிகைன்னு பேர். சப்பனா சர்ப்பிகைன் அப்படியே பெருகின்று போறது. எதத்ரியத தத் கிருத்தம பகவத்து இடத்த உட்காண்டுறது கட்டியான் போட்டா அப்படியே நிக்கிற மாதிரி கிருத்தம்னு பேர். சர்ப்பியோ கிருத்தமோ நவநீதமோ இது அதனுடைய தசையை பொறுத்து இருக்கு. அது ஒரு தசையில சாப்பிடுறதா கூட இருக்கலாம், ஒரு தசையில குடிக்கிறதா கூட தப்புன்னு இல்லை. நெய் உண்ணோம்னு சொன்னாலும் தப்பு. பல வகையா அர்த்தம் சொல்லிருக்கேன். கிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் நெய்யே தெரியாது, நெய் எப்படி இருக்க சாப்பிடாத குடிப்பாளா தெரியாது, அதனால அதுதான் இப்படிந்தா அது சமத்காரத்துக்காக உண்மையிலும் தப்பு கிடையாது. நெய்யை சாப்பிடக்கூடிய விஷயம் இருக்கு, குடிக்கக்கூடிய விஷயம். நெய் ஒன்னாதான் பாலுக்கு அவ்வளவுதான். பாலும் கெட்டி ஆகலாம். ஈரவத்தின்னு சூத்திரக்காரர் பாலே தயிரா ஆயிடுது. அதுக்கு தனியான உரபுத்தது கூட தேவையில்லை. அது பிரம்மமே ஜெகத்தா மாறுறதுன்னு சொல்றது திஷ்டாந்தம் சூத்திரக்காரர் சொல்றது. பால் தயிரா ஆரமாகுதுன்னு சொல்லிட்டேன். பாலும் கெட்டி ஆகலாம். பால் இன்னும் சொன்ன போக்கியமா சரீரத்தை வளர்க்கறதுக்குன்னு எதையும் நாங்கள் எடுத்துக்கல. ஏகாசி மாதிரி விரதங்கள் இருந்தா உபாசமும் விரதத்தை சேரும். ஆகாரத்தை எடுத்துக்கல, சரீரத்தை வளர்க்குற ஆகாரத்தை எடுத்துக்கல. அதே சமயத்துல பகவான் தான் போக்கியமா இருக்கேன், அது நமக்கு இஷ்டம். திரைகுண்யமான அன்னத்தை சாப்பிடல அப்படின்னு தத்துவ தமசாலான திரைகுண்ய அன்னத்தை சாப்பிடல. 6 குணங்கள் பிரதானம் பகவான் ஷாட்குண்யம்னு சொல்லுங்க. ஞானபலேஸ்வரி வீர சக்தி தேஜ பராக்கிரம் இந்த சட்குணமான அன்னத்தை அனுபவிக்க போறான். அதனால இதை விட்டு அதை எடுத்துக்கிறோம், பிராகிருதமானது வேண்டாம் அப்படின்னு சொல்லு. அது ஆகார நியமம் எல்லாம் பிராகிருத அன்னத்துக்கு பகவத் விஷயத்த அவன் போக்கியமா இருக்கிறது நல்லதா இஷ்டம்தான். அது ஸ்தவைர் அர்த்தேன் நரசதா பக்தியா புண்டரீகாட்டம் ஸ்தவைர் அர்த்தேன் நரசதான்னு சொல்றது இதுதான். ஏஷமே சர்வதர்மானாம் தர்ம அதிகதமோ மதான்னு சொல்லு. அதுக்கு விரோதம் இல்லை. அது சதா ருச்சிக்கணுமானா இதுல ஆசை போயிடும். அதுக்காக என்ன சொல்றேன், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடுறது பண்ண வேண்டியதில்லை. இது நிஷேதம் செய்யறதே விடுறது கலந்துதான் இருக்கு. மையிட்டு எழுதும் இதா பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கல. கண்ணுக்கு மையிட்டு எழுதும். அதாவது இந்திரியங்கள்ல கண்ணு பிரதானமானது. சர்வசிய காத்திரஸ்ய சிரப்பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்னு சொல்லு. சரீரத்தை சிரச பிரதானம். அதுக்காக மலருக்கு நான் முடியும்னு சொல்லிட்டேன். இந்திரியங்கள்ல கண்ணு பிரதானமா மையிட்டு நாமும் மையிட்டு எழுதுவோம்னு சொல்லு. எந்த இந்திரியத்துக்கும் வேண்டியது அதுக்கு திருப்தி பண்றதுக்காக நாம காரியம் பண்ணல. பகவத் சிந்தனை இருந்துட்டு அதே எண்ணத்துல இருக்கிறதுனால வேற எதையும் நினைக்காமல் கவனிக்காமல் விட்டு போறோம். விரதங்கள்ல எல்லாத்தையுமே விரதம் பல சித்திக்கிற மட்டும் உபாசம்ன்றது விதித்து வந்துருக்கு. அந்த கணத்தை அனுஷ்டிக்க வேண்டியது. அத மணி எத்தனையாச்சு எப்போ முடியும் விரதம்லாம் யோசிக்க வேண்டாம். விரதத்துல எண்ணம் இருக்கட்டும், பகவானை அடையிறதுல எண்ணம் இருக்கட்டும், அவன் கிடைக்கிற மட்டும் மத்ததை பத்தி யோசிக்க வேண்டாம். மையிட்டு எழுதாம் மலர்ட்டு நான் முடியும் செய்யாதன்னு செய்யும். பொதுவாகவே இதெல்லாம் நிஷித்தமோ பண்ணாமல் நிஷித்தம் எப்பவும் தான் பண்ணாமல் இருக்கணும். விரதத்துக்காக மாத்திரம் பண்ணாமல் இருக்கணும் சொன்னா விரதம் முடிஞ்சா பண்ணலாமான்னு ஆயிடும். அப்படி சொல்லல, எப்பவுமே பண்ணக்கூடாது. இப்பவும் அது பண்ண போறதுலே இருக்கணும். இதுலயே சேர்ந்துருக்கான். சங்கல்பிச்சுன்னு பண்ற சமயத்தை என்ன பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ற காலத்துல தஸ்மாதாஹிதாக்னி நானும் வதே அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆஹிதாக்னியா இருக்கவன் அக்னிஹோத்திரம் பண்றோம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்கி சுவாமி சத்தியமுதா தர்மஞ்சரான்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்குது. ஆயுதாக்னி நானூத்தம் உதயத்துல என்ன அர்த்தம், ஆயுதாக்னியா இருக்கவன் அவன் அந்த அந்த வாக்கியம் மறந்துட்டா கூட இது இருக்குன்னு சொல்ல தெரியுது. வெங்கவாசம் பண்ணிட்டு இருக்கேன் பொய் சொல்ல போறதில்லையே நங்கல் வச்சுக்குவான். அதே பொதுவா பொய் சொல்றதுக்கு தண்டனையை காட்டிலும் ஆயுதாக்னி போய் சொன்னா தண்டனை அதிகம். ஆயுதாக்னியா இருக்க போய் சொன்னா தண்டனை அதிகம். அதுக்காகவும் அது வாண்டாடுறதுக்காகவும் எடுத்து சொல்லணும். விதுஷா அதிகமே தண்ட போயஸ்தம்னு சொல்றது. தெரிஞ்சு தப்புன்னா அதிகம் அதுக்கு. அதனால ஒரு சமயத்துல பொதுவா இருக்கிறத ஒரு சமயத்தை விதிச்சாக்கா அதுவும் தேவை. சொன்ன மாதிரி அகிலதிகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம்னு சொல்ல வேண்டியது தேவை. ஒவ்வொரு காரியத்தையும் இப்ப இந்த காரியம் பண்றேன், இந்த வருத்தத்துக்கு இந்த நியமம் உண்டு, அதனால அது பண்ண போறேன் ஒவ்வொன்றும் சேர்த்துக்க வேண்டும். பொதுவா இருக்கிறது எதுக்குமே இல்லாத போயிடும் கடைசியில. அப்ப
எல்லாத்தையும் சேர்ந்தாதான் பொதுன்றதே சித்திக்கும். அதுக்காக என்ன பண்ணா இது சொல்ல வேண்டியது அவசியம்தான். செய்யாத செய்யும் வருத்தத்துக்காக. வருத்தத்துல செய்யாத செய்யலையா செக் பண்ணிக்கிற மாதிரி முதல்ல எழுதி எப்பவும் தான் இருக்கு. இங்க சொன்னது இதுக்கு அங்கம், இந்த விரதத்துக்கு அங்கமா அதே மாதிரி பொதுவா இருக்குதுல்ல, ஒண்ணும் பண்ணாம இருக்கான் அப்பவும் ஆத்மக்ஷேமத்துக்காக சொல்லிட்டு செய்யாது செய்யும். தீக்குறளை சென்னோதம், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தோஷம் சொல்றது, இந்த மாதிரி கோல் சொல்றதுன்றது சொல்ல போறது இல்ல. அதாவது 3 அங்கங்கள் சொன்னோம், 3 கரணம் மட்டும். மனசுனால நினைக்க வேண்டியது பகவானை, நினைக்க கூடாதது அப்படின்றதா இருந்தா லௌகிக விஷயங்கள். அதே மாதிரி வாயால் சொல்ல வேண்டியது பரமனடி பாடுறதுன்னு சொல்லக்கூடாததுல தீக்குறளை சென்னோதம். அதனால அதுல கிராக்கியமானது தியாஜ்யமானதுன்னு வச்சுக்க வேண்டும். அதாவது எடுத்துக்க போறது விட போறது அதுக்காக தான் பிரித்து காட்டின்னு இருக்கேன். இவாள்லயே ஒருத்தர் சொல்றாளே பேய் பெண்ணேன்னு சொல்றா, கும்பகோணம் தோத்துவனுக்கே பிறந்து இருந்தாலும் இதெல்லாம் தோஷம் இல்லையா? தங்களுக்குள்ள சிலைகளாலும் சொல்லிட்டது. ஆனா இது தூஷிக்கிறதுக்காக சொல்ல, உண்மைன்னு நினைச்சுட்டு சொல்லல. அவன் எழுப்புறா, எழுப்பிட்டு அவ பாக்கலாம் என்ன சொல்றான் எழுந்துக்காந்தான். அதுக்காக பெருமாள் கூட திருவங்கி ஆழ்வார் போய் இந்தளூர் பெருமாள் சேவைக்கு போன நல்ல கவின்னு சொல்றா. எல்லாம் அந்த பெருமாள்லாம் அவ்வளவு புத்தியே செலவழிக்கல. ஆழ்வார் வந்தார் பாடினான்னு விட்டுட்டா. பரிமளரங்கன் பெருமாள் பார்த்தேன், கவின்னு நான் பரீட்சிப்போமே கதவு சாத்திரா அப்படின்ட்டார். ஆழ்வார் சேவைக்கு வரானே கதவு சாத்து அப்படின்ட்டார். அர்த்தக்கிறேன் கதவு சாத்திர பெருமாள் சேவை யாரு அவர் சாத்திர அவர் பார்த்தா ஒரு ஊர்ல இப்படி யாரையா இருக்கு இந்த மாதிரி யாருக்கு நான் ஒன்னும் அவேளாத வரலையும் சரியான வேலை தானே வந்திருக்கேன், உமக்காக கதவு சாத்துன்ற மாதிரி இவர் வந்தோடனே கதவு சாத்திட்டார். பார்த்தார், என்ன சுவாமி என்ன நினைச்சுட்டு இருக்கேன், அங்கேருந்தே பாடினாரு. பார்க்கலாம் என்னதான் சொல்றேன் சாமி, அவர் கம்ப்ளைண்டாவது பண்றா பார்த்து கம்ப்ளைண்டே பண்ணாலும் பாப்போம் என்னதான் பண்றாரு. சொன்னா இல்ல இவ்வளவுதான் தெரியும்னு சொன்னா எல்லா வரையும் இதே நீ எல்லாரும் தெரிஞ்சிருக்குச்சே, நான் யாரும் தெரியாத நான் வந்து கதவை சாத்துறாங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சுவாமி கதவை சாத்து என்ன பண்றேன்னு பாக்கணும், அதுக்காக சாத்துட்டேன் அப்படின்ட்டு வருவேன். எல்லாம் தூழிக்கலாம் தூழிமே கொண்டாடிட்டே இருக்கணும், யாரு தூழி தான் தூழினேன் பாக்குறேன் அப்படின்றாரு. பகவத்யாத்மா பார்த்த குப்பிச்சோழி வச்சன குட்டிலே குந்தலே சிஷ்டமூலே ரங்கநாதன் கேசவாதத்தை வர்ணிக்கிறேன்றவ சுருண்டு சுருண்டு இருக்கு, குட்டிலமா இருக்கு. அந்த குட்டிலமா இருக்கிறது சாமி எங்கேயோ ஒரு நாள் பெருமாள் நிவேதனத்துக்கு ஒன்றும் கிடைக்கல எனக்கு இந்த சுவாமி தேஜி மோர் வச்சிருந்த கொண்டு போய் வாங்கிட்டு வந்து பணம் கொடு சாமி அப்படின்னா பணம் வேறு வாங்க ஒன்றும் வச்சுட்டு இருக்கல, பெருமாளுக்காக பண்ணலான்னு நினைச்சேன். சாவிக்கிறாக்கி இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாவும் சுவாமி கவனிச்சு விட்டா ஐயோ நமக்கு தெரியாத போச்சு வெய்யத்து அந்த சோழ தேசத்துக்கு முன்னாடியோடைய உதடு எப்படி அழிஞ்சதோ அந்த மாதிரி வக்கரமா இருக்கு பெருமாளுடைய கேசங்கள்னு வந்து குப்பியத்தை கோவிச்சுட்டு ஜோழி வச்சன குட்டிலே அதுவும் ரசிக்கலாம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், நல்ல கவின்னு சொன்னா தூஷிக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்னு பாக்கலாமே அப்படின்னு அதுக்காக ஒரு அவகாசத்தை எனக்கு போது கிடையாது, அவன் மட்டும் கெஞ்சிட்டு இருக்க போறது அடுத்த பெருமாள் சேவகம் கிளம்பி போறேன் அப்படின்னு வாழ்ந்தே போகும் நீரே இதையாவது எவ்வளோ சொல்றோம் இருக்கான். நம்மாழ்வாரெல்லாம் கேட்டதுன்னு சொன்னா உயரோட உயர்நலம் உடையும் என்னை கூட ஒருத்த வாழ்ந்தே போக முடியலன்னு சொல்லுவோம், இது கூட தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு போனான். அதுக்கு ரசிக்கிறார் வேணுமாலும் நான் இருக்கணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ண தீக்குறளை சென்னோதற்கு பண்ண வேண்டாம், நமக்கு அது அவத்தியம். பகவானா பார்த்த சமயம் அதான் இவா தங்களுக்குள்ள சொல்றது பகவானா இவா உள்ள பூந்து கூட சொல்ல வைக்கிறான். ஒவ்வொருத்தர கும்பகர்ணம் தோத்து முறைக்கே பிறந்து இருந்தான் தந்தாலும் மேல கேட்கிறான், கும்பகர்ணம் கூட தூக்கத்தை கொடுத்துட்டானா, இதெல்லாம் எதுக்காக சொல்றதுன்னா பாப்போம் என்னதான் சொல்றேன் எப்படி தங்களுக்குள்ள பரிமாறிக்கிறான். அதுல கூட எண்ணத்துல மாத்தம் இல்லாமல் ஒரு சலுகையினாலயம் ஒண்ணு, ரெண்டாவது அவசரத்தினால் ஒரு சமயம் அது குறித்த காலத்துக்கு போகணும், 10 நாள் விளம்பரம் மாறுதுன்னு சொல்றாங்க. ஐநா சுவாமி அம்மாவும் இத்தனை பேருக்கு விளம்பரம் மாறுதுன்னு நினைக்கிறாங்க. இது ஏன் சொல்றாங்கன்னா அப்படி ஆகத்துக்கு நாம காரணமாக வேண்டாம். இந்த மாதிரியா நியமங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தீக்குறளை சென்னோதம் அனங்காச்சார வியாக்கியானத்து ரொம்ப பெருசா இருக்கு. தீக்குறளை சென்னோதம் இச்சு சேர்த்து எழுதுறா இது தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு 2 பக்கம் எழுதிருக்கேன். எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்க தப்பு சொல்றாங்க எல்லா இடத்தையும் எழுதிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சவா சொல்றது இந்த மாதிரி இருக்கு. வியாக்கியானமும் இப்படிதான் வரகாசம் ஏகாத்து இப்படி இருக்குன்னு எழுதுறாரு, வச்சுன்னு போட்டா வேண்டியது இல்லை. தீக்குறளை குறளைன்னே சப்தம் அது குரல் இல்லை, குரல் அதுக்கு 2ஆம் வேற்று குறளைன்னு சொல்றது இல்லை, அது அப்பதான் இச்சு சேரும். குரலைன்னே சப்தம் இது, குரலைன்னு இருக்கணும் ஐக்காலம் மறைஞ்சு போயிருக்கு அப்படின்ற குரலைன்னே பேரு தோஷம் சொல்றதுக்கு அதை போய் ஒருத்தர் சென்று ஓதுறது
இதுக்காக போறதை சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல, போறத சொல்றது ரெண்டுமே சென்றதும் வேண்டாம் ஓதுறதும் வேண்டாம் அப்படின்னு சென்னோதம்னு சொல்றது வியாக்கியானம். ஐயமும் பித்தையும் ஆந்தனையும் கை காட்டு. இதுக்காக இந்த விரதம்னு சொன்னா ஏதாவது ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, ஹோமம் இருக்கு, தட்சிணை இருக்கு, இந்த மாதிரி பல காரியங்கள் தானத்துல சேர்ந்ததும் ஒண்ணு பண்ணணும் யாகத்துக்காக. பிரம்மேனி சொல்றது கூட சுத்தி சொல்றது ததோ யத்கிஞ்ச ததாதி சா தட்சிணா அப்படின்னு சொல்றது. அது ஐயம் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டு. அப்போ கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டாம், கை காட்டுறோம் அப்படின்னு. பகவான் நமக்கு ஏதோ கொடுத்தா கொடுத்தது நமக்கு இந்த சமயத்தை உபயோகிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கோ. புய்யமாறு எண்ணி இது உஜ்ஜீவிக்கிற வழி. இது 6 விஷயம் சொல்லிட்டு 6 எண்ணி அப்படின்னு சொல்றதுக்கு பெருமாள் 6 வார்த்தை சொன்னார் பாஷைக்காரருக்கு, அதுவும் உய்வார் எண்ணி அப்படின்னு சொல்றது. நாம் உஜ்ஜீவிக்கிறதுக்கு வேண்டிய வழிகளை நினைச்சுட்டு உகந்து இது பண்றது எல்லாத்தையும் பிரீத்தியா பண்றோம்னு பகவானுக்கு திருப்தி ஏற்படுறது. அதனால இந்த மாதிரி விரதத்தை அனுஷ்டிக்கிறது, அதுக்கு பண்ண வேண்டியது என்ன விட வேண்டியது என்ன, அதை திரிகரண சுத்தியோட பண்றது, இது பகவத் பிரீத்திக்காக கிடையாது, சாத்விக தியாகம் பண்றது. இந்த மாதிரி இந்த பாட்டுல 8-5 நான் நிறுத்திக்கிறேன். நாளில இருந்து கொஞ்சம் கிராமம் ஆரம்பிக்கலாமோ அடிங்கிறீங்க, நீங்க சக்தியா இருக்கேன்னு சாப்பிட்டு இங்கேயே சொல்லிட்டேன். ஆமா, நாளைக்கு அங்க ஏதோ டோலை இருக்குன்னு சொல்றா, அது இருந்ததுன்னா பாட்டுக்கிறவா வந்து அறைக்கு ஆரம்பிச்சுள்ளேன். சதுமகமணி நீலா சாரு கல்லார ஹஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவினிதா விஸ்வங்கிரா கிருஷ்ணநாதா விடுதோதா விட்டுலித்தாத்மஜான கவிதா சிம்மாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த